இலங்கையில் இந்த அளவுக்கு வெப்பம் அதிகரித்தது ஏன் தெரியுமா? நாம் தினமும் அனுபவிக்கும் இந்த கடும் வெப்பம் சாதாரண கோடைக்கால வெப்பம் அல்ல. இதற்கு பின்னால் இருக்கிறது உலகத்தை பாதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை நிகழ்வு. அதன் பெயர் எல் நினோ. எல் நினோ என்றால் என்ன? பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள கடல் நீர் சாதாரணமாக இருந்ததை விட அதிகமாக வெப்பமடையும் போது அந்த நிகழ்வைதான் எல் நினோ என்று சொல்கிறோம். அது சின்ன விஷயம் போல தோன்றலாம், ஆனால் இது முழு பூமியின் காலநிலையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இது எப்படி வேலை செய்கிறது? சாதாரணமாக கிழக்கிலிருந்து மேற்கே வீசும் ட்ரேட் விண்ட்ஸ் வெப்பமான கடல் நீரை ஆசியா நோக்கி தள்ளுகிறது. இதனால் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா பகுதிகளில் மழை அதிகமாக இருக்கும். ஆனால் எல் நினோ நேரத்தில் இந்த காற்றின் வேகம் தளர்கிறது. சில நேரங்களில் திசையே மாறுகிறது. அதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? வெப்பமான கடல் நீர் மீண்டும் கிழக்கு நோக்கி பெரு ஈக்வடார் பகுதிகளுக்கு நகர்கிறது. இதுவே உலகளாவிய சமநிலையை குலைக்கிறது. ஒரு பக்கம் வறட்சி, மற்றொரு பக்கம் வெள்ளம். இதுதான் எல் நினோவின் உண்மை சக்தி. உலகத்தில் என்ன நடக்கிறது? ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா கடும் வறட்சி, பெரு ஈக்வடார் மிகவும் அதிக மழை, வெள்ளம். சில இடங்களில் சூறாவளி கூட அதிகரிக்கிறது. ஆனால் இலங்கையில் என்ன நடக்கிறது? கடும் வெப்பம், மழை குறைவு, நீர் பற்றாக்குறை. இந்த வெப்பம் இந்த எல் நீனோ காரணமாகத்தான். ஏன் இலங்கையில் வெப்பம் அதிகரிக்கிறது? பருவமழை பலவீனமாகிறது, மேகமூட்டம் குறைகிறது, சூரிய கதிர்கள் நேரடியாக நிலத்தை தாக்குகிறது. இதனால் நிலத்தின் வெப்பம் வேகமாக உயர்கிறது. இதனால் மனிதர்களுக்கு என்ன ஆபத்து? ஹீட் ஸ்ட்ரோக், உடல் வெப்பம் ஆபத்தான அளவுக்கு உயரும். டீஹைட்ரேஷன், நீரிழப்பு, மயக்கம், தலைச்சுற்றல், இதய அழுத்தம் கூட அதிகரிக்கலாம். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், அவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தான நிலை. ஆனால் கவலைப்பட வேண்டாம். நாம் சில எளிய வழிகளை பின்பற்றினால் இந்த வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். பாதுகாப்பு வழிகள்: தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும். குறைந்தது 3 லிட்டர் ORS அல்லது உப்பு சர்க்கரை கலந்த நீர் குடிக்கவும். வெளியே செல்லும்போது குடை அல்லது தொப்பி பயன்படுத்தவும். வெளிர் நிற தளர்வான உடை அணியவும். காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியே செல்லாமல் இருங்கள். உணவில் கவனம்: தேங்காய், தண்ணீர், தர்பூசணி, குளிர்ச்சி தரும் உணவுகள். அதிக கார உணவுகள் தவிர்க்கவும். இந்த அறிகுறிகள் இருந்தால் கவனமாக இருங்கள். அதிக உடல் சூடு, வியர்வை வராத நிலை, மயக்கம் இவை இருந்தால் உடனே நிழலில் ஓய்வு எடுத்து தண்ணீர் குடித்து தேவையானால் மருத்துவரை அணுகுங்கள். எல் நினோ என்பது இயற்கை நிகழ்வு. ஆனால் நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கைகளில்தான் இருக்கிறது. இந்த தகவலை உங்கள் குடும்பத்தாருடன் பகிருங்கள். இந்த வெப்பத்திலிருந்து அனைவரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு வீடியோ மட்டுமில்லை, உங்கள் உயிரை காக்கும் தகவல்.